கெட்டுப்போன காளான்கள் மற்றும் பார்பிக்யூல செய்யப்பட்ட பன்னீர், சீப் கபாப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சலாக வந்திருக்கு. டெல்லியில இருந்து இங்கே வந்திருக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல. அது ஆக்சுவலாக வந்து முன்னாடியே வர வேண்டிய பொருட்கள் எல்லாம் ரொம்ப டிலேவாக வந்திருக்குது. வந்து இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கெட்டு போயிருக்கு. எல்லாமே புழு பிடிச்சி எல்லாம் புழுவெல்லாம் கீழே கூட இருக்கு. சென்ட்ரல்ல வந்து ஒரு 1556 கிலோ வந்து கெட்டுப்போன ஆட்டு இறைச்சிகள், அதில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கால், கெட்டுப்போன காளான்கள் மற்றும் ப்ரீ ப்ரிப்பேர்ட் செய்யப்பட்ட பார்பிக்யூல செய்யப்பட்ட பன்னீர், சீப் கபாப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சலாக வந்திருக்கு. இந்த பார்சல் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம டெல்லியில இருந்து இங்கே வந்திருக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல. அது ஆக்சுவலாக வந்து முன்னாடியே வர வேண்டிய இந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப டிலேவாக வந்திருக்குது. வந்து இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மிக கடுமையான ஸ்மெல்லு, பயங்கர ஸ்மெல்லாக இருந்திருக்கு. எல்லாமே கெட்டு போயிருக்கு. எல்லாமே புழு பிடிச்சி எல்லாம் புழுவெல்லாம் கீழே கூட இருக்குது. ஸோ இன்றைக்கி இது எல்லாமே நாங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இப்போ கொடுங்கையூர் டம்பி அடுக்கு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறோம். ஸோ இது யார் அனுப்புனாங்கன்னு தெரியல, யாரும் கிளைம் பண்ணாமல் இந்த இடத்துலையே இருந்திருக்கு. அதனால் இப்போ வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி இருக்குன்னு. உடனடியாக அது இந்த மெட்டீரியல் எல்லாமே, இந்த கெட்டுப்போன இறைச்சிகள் எல்லாமே நாங்கள் வந்து இப்போ கைப்பற்றி இப்போ நாங்கள் அழிச்சிடுவோம். மக்கள் கைக்கு போகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்களே பார்த்தீங்க, அட்ரஸே எதுலையுமே கிடையாது. யார் வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அட்ரஸே போடாமல் ரயில்வேல பார்சல் அனுப்ப முடியுமா தெரியல, அப்படிதான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது வந்தாங்க, யாரோ வந்தாங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. இது வந்து சாட்டர்டேவே வந்திருக்குது போல இருக்குது. மிக கடுமையான ஸ்மெல் இருக்குது. பார்த்தீங்கன்னா புழுவெல்லாம் பிடிச்சிருச்சு. அது அவங்களாலையும் டிஸ்போஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அவங்களாலையும். அதனால் இன்றைக்கி எல்லாமே அவங்க லெட்டர் எங்களுக்கு வச்சாங்க, உடனே வந்து பாருங்கள் அது அப்படின்னு. உடனே பார்த்தா இவ்வளவும் கெட்டு போயிருந்தது. இது எல்லாமே நம்ம கடைங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருந்தது. எல்லாமே அழுகி போன நிலையில் இருந்தது. எல்லாமே எடுத்து இந்த பார்சல் புக் பண்ணுறது வந்து இது மாதிரி ரயில்வே வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்களா? டூ அட்ரஸ் யார் வந்து பார்க்குறா? இது எப்படி இல்லை கேர்லெஸ்ஸாக ரயில்வே இருக்கலாம்? இல்லை, நாங்கள் அது சொல்லியிருக்கிறோம். ப்ராப்பராக அட்ரஸ் மட்டும் பண்ணி அனுப்புங்க. நாங்கள் நாம்ஸ் பிரகாரம், எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பிரகாரம் யாராவது இந்த மாதிரி அனுப்புகிறாங்கன்னா அவங்க பேர், முகவரி, அவங்க ஃபோன் நம்பர், யாருக்கு அனுப்புகிறாங்க அவங்க பேர், முகவரி, நம்பர், இது எல்லாமே இருக்கணும். புக்கிங் அட்ரஸ் எல்லாமே லேபிளிங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அது ரயில்வேஸ் கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி மீட் வந்து பெரிஷபிள் குட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். கெட்டு போகக்கூடியது. இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகிறனால இது ப்ராப்பரான அட்ரஸ் இல்லாமல் இது மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சிங்க, போன ஆகஸ்ட் 21 பிடிச்சிங்க ஒரு 600 கிலோ. அது எந்த அட்ரஸுக்கு போச்சு? அது ஏதாவது அதுவும் தெரியல. அதுவும் இதேமாரி தான், அட்ரஸே இல்லை, பேர் இல்லை. அதாவது யார் வந்து இது பண்ணுறாங்க, ப்ராப்பரான ஒரு ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இல்லை. இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. எனக்கு இதுக்கு நம்ம வந்து எங்கேயாவது ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் சார். இது விசாரிக்குது இல்லை நீங்களே விசாரிப்பீங்க? இது வந்து நாம் வந்து நம்ம சென்னைக்குள்ளே தான் இருக்கணும். இது சதர்ன் ரயில்வேஸ் வந்து புக்கிங் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், டெல்லி. இன்றைக்கி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் டெல்லியிலேருந்து வந்திருக்காரு. இந்த பார்சல் யாருக்குன்னு நான் இப்போ கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட யாரோட பொறுப்பில் வரும்னு சொல்லுங்க. யாருக்கு போய் யார் புக் பண்ணுறாங்க, இது எந்த இடத்துக்கு போய் சேர வேண்டியதுன்னு சொல்லி அது எதுவுமே தெரியல. எதுவுமே புக்கிங்கில் ஆர்டரில் இல்லை. யார் விசாரிப்பான்னு கேட்குறேன். இது வந்து போலீஸ் தான் விசாரிக்கணும். அவங்க தான் போலீஸு தான். கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? ஆமாம், கம்ப்ளைண்ட் அவங்கள்ட்ட நாங்கள் வந்து சொல்லிவிடுவோம். அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க. ரயில்வே கம்ப்ளைண்ட்ஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா அவங்க தான் புக்கிங் பண்ணுறதுனால நம்ம அவங்களோட நடவடிக்கை பண்ணணும். அதுமாதிரி இந்த லேபிளிங் நாம்ஸ் பிரகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி உடஞ்சி போன பட்டி இப்போ தெர்மோகோல்லாம் பார்த்தீங்க அப்படியே ரொம்ப டேமேஜ் ஆகி வந்துருக்கு பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி வரக்கூடாது. நார்மலாக அந்த -18 டிகிரியில் தான் வரணும். அது ப்ராப்பராக வரணும். வித்தின் இந்த இவ்வளோக்குள்ளே வரணும். அதுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம், டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும், யார் வெட்டியிருக்காங்கன்றது நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி, எத்தனை நாளுக்குள்ளே வரணுன்றதெல்லாம் இருக்குது. எதுவுமே இல்லாமல் வெறும் டப்பாவில் அப்படியே போட்டு ஒரு கோல் செயின் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது, அப்படியே வந்திருக்கு. ரொம்ப அழுகி போன நிலவரத்தில் தான் பார்த்தோம் நம்ம. ஆமாம், அதுதான் நான் இப்போ சொன்னேன். அதுதான் டாக்டர்ஸ் கிளியரன்ஸ். இப்போ நம்ம சென்னை பொறுத்தவரையிலும் வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து ஸ்லாட்டிங் ஹவுஸ் எந்த இடத்துல பண்ணுறாங்களோ அங்கே ஸ்லாட் பண்ணி இந்த டேட்டில் இந்த டைமில் இந்த ஆடுகள் வந்து வெட்டப்பட்டது அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சர்டிஃபிகேட்டில். இத்தனை நாளுக்குள்ளே இந்த ஆடை வந்து நம்ம யூஸ் பண்ணினோம். அப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டில் இந்த டிகிரியில் போகணும்னுலாம் இருக்குது. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இது எதுவுமே இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. நம்ம இது வந்து மேலும் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி புக்கிங் பண்ணுறப்போ ரொம்ப டீட்டெயில்ஸோடு புக் பண்ணுங்கள்,
அப்போ தான் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஸோ அவங்களும் கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. போன வாரத்துல வந்து ஆட்டு கால் பிடிச்சிங்க சைதாப்பேட்டையில, அது எந்த ஹோட்டலுக்கெல்லாம் சார் சப்ளை பண்றதுக்கு இருந்தாங்க? அதை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சு? அதாவது ரோட் சைடுக்கு தான் நிறைய அவங்க சப்ளை பண்ணுறோம். அன்னோன்னா இருக்குது பார்த்தீங்களா, தள்ளுவண்டி அந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ்க்கு அவங்க கொடுக்குறதுக்காக சொல்லியிருக்காங்க. பட் அது யாரும் கிளியராக எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் அதை இன்னும் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அந்த ஒர்க்கு நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கிறோம். யாருக்கும் தெரியாமல் அந்த கடையில இருந்து பெரிய ஹோட்டல்களுக்கு சப்ளை பண்ணுறதா இருந்தால் அந்த ஹோட்டல்கள் பேர் தெரிஞ்சால் அந்த ஹோட்டல்கள் இல்லைங்க. நம்ம வந்து ஆரம்பத்தில் கறி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாமே நிறுத்திட்டாங்க, கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. யாருமே எந்த ஹோட்டல்ஸுமே அவங்க வாங்கிட்டு இருந்த ஹோட்டல் ஒரு சில அன்னோன் ஹோட்டல்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ எல்லா ஹோட்டலும் சரி, பேர் எல்லா ஹோட்டலுமே கம்ப்ளீட்டாக வந்து செஃப்ஸு ஆகட்டும், ஹோட்டல் நிர்வாகம் மட்டும் எல்லாருமே நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி அன்னோன் கறி வந்து வாங்கவே வேண்டாம், நம்ம ஜிசிசியில் ஸ்டார்ட் பண்ணுறதை மட்டும் நீங்கள் வாங்கலாம்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணி எல்லாமே நிறுத்திட்டாங்க. இப்போ பொண்ணு இது வந்து ஒரே நாளில் நிற்க போகிறதில்ல. இது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து வெளியிலேருந்து இந்த மாதிரி கறிகள், கெட்டுப்போன கறிகள் வராமல் பார்க்குறதுக்கு இதை நிறுத்திடுவோம். கூடி சீக்கிரமாக அதை நிறுத்திடுவோம். ஏன்னா இப்போ ஹோட்டல்லாம் நிறுத்திட்டனால அன்னோனாக இருக்கக்கூடிய வண்டி தள்ளு வண்டியிலலாம் தள்ளுறாங்க பார்த்தீங்களா, திடீர் கடை முளைக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் அவங்களுக்கு கூட யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ரோட் சைடு வெண்டார்ஸ்க்கு இது சம்மந்தமாக ஏதாவது அவேர்னஸ் இருக்கு? ஆமாம், இதுக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இதில் அம்மா மாளிகையிலே நம்ம வந்து ரோட் சைடு வெண்டார்ஸ்க்கு நம்ம கிளாஸஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த லெவல்லையும் வந்து பெரிய லெவலில் ஒரு ஒன்லி ஃபார் இந்த நான்வெஜ் ரோட் கடைக்காரங்களுக்கு மட்டும் பண்ணோம். முதல்ல வந்து அந்த பானிபூரிக்காரங்களுக்கு நம்ம பண்ணணும், எக்ஸ்க்ளூசிவாக எல்லாத்தையும் கூப்பிட்டு. அதேமாதிரி இந்த தடவை நம்ம செஃப்புங்களுக்கெல்லாம் பண்ணிட்டோம், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தள்ளு வண்டிக்காரங்க இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாத்தையுமே வர சொல்லி இந்த மாதிரி கறிகள் வாங்க வேண்டாம், ப்ராப்பரான கறிகளில் வாங்குங்கன்னு சொல்லி நான் படிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.